ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்ன இன்னைக்கு கையில் இதெல்லாம் வச்சுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஜோனா பாப்பா ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அவளோட ப்ராஜெக்ட்லாம் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து அவளுக்கு இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். நான் ட்ராயிங் ஓரளவுக்கு நல்லா வரைவேன். ஸோ அதனால் இந்த விஷயம் இந்த ஒரு வேலை எனக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் அவளுக்கு ஆல்ரெடி வந்து வேறு ஏதோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, தாஜ்மஹால் மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணணுமா. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து சூப்பராக அதை பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ நான் வந்து இந்த ட்ராயிங் அவளுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி ப்ராஜெக்ட்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டலாம். இந்த பாருங்கள், என் பொண்ணு இதெல்லாம் உங்ககிட்ட காட்ட சொல்கிறா. இதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். அப்புறம் இதையும் காட்டவா? இதெல்லாம் ஸ்கெட்சு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளால் முடிஞ்சது நம்ம அழகாக ஒரு அவளுக்கு சூப்பராக அவள் நல்ல மார்க் வாங்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான் இருக்கோம். வா, ஏன் இதோ வரா பாருங்க அவ. இதை வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம இதை வச்சு தான் பண்ண போகிறோமா? ஸோ நான் வந்து இதான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். நல்லா வரலன்னா எனக்கு கேட்கக்கூடாது. கேட்பேன், சத்தியமாக கேட்பேன். ஏன்னா நல்லா வரலன்னா அவளுக்கு மார்க் போயிடும். அதனால அவள் பயப்படுறான். பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்ன கலர் சாட்டில் பண்ண போகிறேன்னா, ப்ளூ எடுத்துக்கிட்டா? ப்ளூவா பிங்கா? பிங்க். சரி, அவள் பிங்க்கு தான் ஆசைப்படுறா. ஸோ நம்ம வந்து இந்த பிங்க்கில் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இது தேவையான அளவை வந்து இதில் நம்ம கட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஜோனாக்கு வந்து இங்கிலீஷ் ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன வரையணும்னா, இந்த ஃபுட்பால் வரையணும், இந்த இங்கு பாட்டிலு, அப்புறம் இந்த சன்னு, அப்புறம் இந்த உள் இது வரையணுமா. ஸோ இது வரைஞ்சி கொடுக்கலாம் நம்ம. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் வரைய ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரியல. அது கட் பண்ணிட்டீங்களா அதை? ஸோ எனக்கு இது எப்படி காட்டணும்னு தெரியல. எப்படி நான் வரைஞ்சிட்டு வேணா உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? கலர் அடிக்கணுமா? எப்படி இருக்கும்? பெருசாவா சின்னதா வரையணுமா? இல்ல, பெருசானா அந்த பால் இந்த அளவுக்காவது இருக்கும். இல்ல, இவ்வளவு பெரிய பேப்பர் இருக்கு. எப்படி? அதனால தான் பெருசாம கொஞ்சம் பெருசா பண்ணு. இதை விட பால் பெருசா இருக்கணும்ல. கொஞ்சம் பெருசா பண்ணலாம். மேல ஒரு இவ்வளோ பெரிய சாட் இல்லைங்க. இதுல வந்து நம்ம கொஞ்சம் சின்னதா வரைஞ்சா அசிங்கமா இருக்கும். எழுதுறதெல்லாம் மேலே சப்ஜெக்ட் இதெல்லாம் எழுதுறோம்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிரியா? இல்ல, வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் அழகா எழுதிக்கலாம். ஓகே, பொறுமையா. ஏன்னா வரையிறது தான் கொஞ்சம் இது, நம்ம அதை பொறுமையா வரைஞ்சிக்கலாம். அண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னாலே ஜோனாக்கு வந்து வருஷம் வந்து ஒரு 2-3 தடவை வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க ஸ்கூலில். அவளுக்கு அது ஹாப்பியாக இருக்குமோ இல்லையோ, எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் என் ஹஸ்பண்டு இவன் எல்லாம் சேர்ந்து அப்படியே வீடியோ ஒரு குப்பை பண்ணிவிடுவோம். ஜாலியாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி எங்களுக்கு இது ஒரு ஃபேமிலியாக வந்து நாங்கள் பேசிக்கிட்டே ஜாலியாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டே பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி கொடுத்து 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் போனதால் வந்து அது அப்படியே டிலே ஆயிடுச்சு, பண்ண முடியல. அண்டு நடுவில் வேற நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டோம். அதனால சரி, இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஓகே, நார்மலாக இருக்குது. ஸோ நானும் என்னோட டின்னர்லாம் இயர்லி முடிச்சிட்டேன். ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ 6:30 தான் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட ஜாலியாக பொறுமையாக பண்ணி முடிச்சிடலாம். அப்படி இதுவும் ஒரு பாடிக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இல்லை. ஸோ இது மாதிரி நம்ம உட்காந்துட்டே பண்ணிகிட்டே நம்ம ஏதாச்சும் ஒன்று பாடிக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணி முடிச்சிடலாம். என் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அந்த ஒரு பேலஸ் வந்து அந்த அட்டைப்பெட்டிலே பண்ணி முடிக்கணும். ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி அட்டை பாக்ஸில் வந்து ஷிப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். எனக்கு வேணும் அது. இது பாருங்கள், எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. இது எனக்கு இது என்னோட ஃபேவரட் பாக்ஸுங்க. இது ட்ராயிங் பென்சில். இது ட்ராயிங்க்காகவே வாங்கினது. பாருங்கள், நான் கொஞ்ச நாளாக வந்து உடம்பு சரியில்லாமல் ட்ராயிங்லாம் பண்ணாமல் எப்படி இத்து போயிடுச்சு பாருங்கள். இதில் எல்லா கைண்ட் ஆஃப் சைஸ் பென்சில்ஸும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ராயிங் வரைகிறதுக்கு. இதில் வரையும் போதே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த பென்சில் கட்டுறோம் பாருங்களேன், தூசியாக இருக்குது பாருங்கள்.
இந்த பென்சில் டிராயிங் வரைகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பென்சில்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப இஷ்டங்க டிராயிங் வரைகிறது. என்னோட மைண்டு வந்து ரிலாக்ஸ் கொடுக்குறதே எனக்கு வந்து டிராயிங் பண்ணாதாங்க அது கொடுக்கும். பட் நான் இப்போல்லாம் கொஞ்சம் நாளாக அதை நான் பண்ணுறதே கிடையாது. திருப்பி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வேறு கொஞ்சம் யூடியூப்பில் பிஸியாக இருக்கும்ல, ஸோ டைம் கிடைக்கிறப்ப அதையும் பண்ணணும். ஷார்ப்னர் வேணும் பாப்பா. என் பொண்ணு பாருங்க, இங்க பாருங்க ஷார்ப்னரை பாருங்க எப்படி வச்சிருக்கா பாருங்களேன். ஸ்கேல் எல்லாம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துருவா. இங்க பாருங்களேன், இதுக்குள்ள எவ்வளவு குப்பை. ஜுனா இதெல்லாம் கழட்டி கொட்ட மாட்டியாமா? ஷார்ப்னர் வாங்கி ஃபுல்லா அதுல வந்து கொட்டாம அதுக்குள்ளேயே வச்சிருக்கா. அதனாலதான் புடுங்கிட்டு ஓடிட்டா. இல்ல சதிரிடும் எடுக்க முடியாது. பாருங்க இந்த மாதிரி அழகழகா வாங்கி வச்சுப்பா. இதுல சிறுவமான்னு தெரியலையே. நம்ம எல்லாம் படிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் மாடலா ஷார்ப்னர்லாம் கிடையாதுங்க. இப்ப பாருங்க, இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகழகா எவ்வளோ டிஃப்ரெண்டா வந்து இருக்குல்ல. இதெல்லாம் இப்ப நம்ம படிக்கும் போது இந்த மாதிரி ஷார்ப்னர் தான், ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் இன்னும் சூப்பரா இருக்குங்க. இந்த கடைக்கு போனாலே பாருங்க, இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஷார்ப்னர். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது போயிடுச்சு, என் பொண்ணு எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டா. இது பாருங்க, இது லப்பர் பாருங்க, மேலே லப்பர். ஸோ இப்போ நான் வரைய ஆரம்பிக்க போறேன். நான் வரைஞ்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகே? ஸோ வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது வரைகிறேன். இந்த வரைகிறத விட இந்த மாதிரி கலர் அடிக்கிறது தாங்க செம்ம இன்ட்ரெஸ்ட். செம்ம ஜாலியாக இருக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அதை அழகாக நம்ம அதை கலர் அடிக்கிறது. என்னுடைய இந்த டிராயிங் பொருள் நான் அப்போ வாங்கி வச்சதெல்லாம் இப்போ எடுத்து காட்டிட்டு இருக்கா அவ. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க எனக்கு டிராயிங்கு. நான் ப்ரொஃபஷ்னலெல்லாம் கற்றுக்கல, அதுக்குன்னு ஓஹோலாம் வரைய மாட்டேன். பட் ஏதோ எனக்கு பிடிச்சது அண்ட் ஏதாச்சும் கூகுளில் ஏதாச்சும் எடுத்து பார்த்து ஸோ அது மாதிரி காப்பி பண்ணுவேன், வரைகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் நிறைய வரைஞ்சி ஒரு இதில் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் பாருங்களேன். நான் வரைஞ்சதெல்லாம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து காரணம் யாருன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து லூஸ் மாதிரி எனக்கு சடனாக ஏதாச்சும் ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் வரும். சடனாக ட்ராயிங் பண்ணணும்னு தோணும். அதில் கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் வந்து டைலரிங் இது தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரும். நான் எது பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. சலிக்கவே மாட்டார், திட்டவே மாட்டார். ஏன் காசு வேஸ்ட் பண்ணுற, நீ எப்படி இது ஒழுங்காக பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் என்ன சொன்னதே கிடையாது. நான் எப்போ கேட்டாலும் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அப்படிதான் வந்து நான் டிராயிங் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து நிறைய டிராயிங் ரிலேட்டடான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டே இருந்தேன். நிறைய வாங்கி கொடுத்தாரு, ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணி. ஸோ அப்படியே பண்ணேன். எனக்கு அப்புறம் இந்த கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ கிராஃப்ட் ஒர்க்குக்கும் அவர் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. பட் என்ன எதுவுமே கண்டினியூவாக பண்ண முடியாது, போர் அடிச்சிடும் ஒரு கட்டத்தில். அதனால வந்து அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன். சொது பிடிச்சு லைட்டாக அப்படியே மேட்ச் பண்ண வேண்டியது. கொஞ்சம் லைட்டாக மேலே பட்டுடுச்சு. என்னதான் இருந்தாலும் செம்மையா இருக்கு. ஆமாங்க, அது பாருங்க சோம்பு. அப்படி சொல்லணும் பார்த்தீங்களா? ஒரு ட்ரெக்னேஷனுக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இடம் பிடிச்சி. இப்போ இதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். அப்போதான் நமக்கு டார்க்காக தெரியும். ஆமாம், ஸோ டார்க்காக தெரியறதுக்கு வந்து நம்ம இந்த பிளாக் கலர் கோட்டிங் கொடுக்கலாம்.
கொஞ்சம் லைட்டாக வந்து சொதப்பிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வந்து அப்படியே வந்து மேட்ச் பண்ணிடலாம் இந்த பிளாக் கலர் வச்சு. ஆமாம், இது பாருங்க, இது எங்கள் அம்மாவோட ஸ்கேல். எப்போவே எங்கள் அம்மா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இந்த ஸ்கேல் வச்சு தான் ஜோனாவை நல்லா அடிப்பேன். இந்த பாருங்க, அடிச்சு பிஞ்சு போயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மொபைலில் இப்படியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி போடுறேன். ஆமாங்க, அது பாருங்க, சோம்பு பொடி சொல்லணும் பார்த்தீங்களா, இதுதான். ஒரு வழியாக வரைஞ்சிட்டேங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது மாதிரி இருக்கான்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இந்த பாருங்க, இந்த ஃபுட்பால் இதுவா இங்கே பாருங்க, கை எடுத்துக்கிட்டு இது பாருங்க, இந்த பால் மாதிரி இருக்கா? இருக்குல்ல, இல்லைனாலும் இருக்குன்னு சொல்லுங்க, மனசு கஷ்டப்படும். நெக்ஸ்ட் வந்து இங்கு பாட்டில் வரையலாம். இங்கு பாட்டில் வந்து ஈஸியெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். எனக்கு என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டா வரையணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சும்மா கிரிக்கிட்டா கூட செம்மையா இருக்குன்னு சொல்லுவேன். ஆமா, அப்படிதான் வச்சு ஐஸ் வைப்பான். ஸோ இங்கு பாட்டில் எப்படி நம்மளால முடியுதுன்னு பார்ப்போம். வரைய முடியுதா அதே மாதிரி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு ப்ளூ, லைட் ப்ளூ, கிரீன்ல தான் தேவை இல்ல? பார்ப்போம் எப்படி வருதுன்னு. போதும் இல்லைங்க, இதுக்கு மேலே நான் எங்கேருந்து வரையிறது? இந்த இங்கு பாட்டில் ஒரு பக்கம் நல்லா வந்துடுது வரையறதுக்கு, இன்னொரு பக்கம் தாங்க வரவே மாட்டேங்குது. நல்லாவே வரல. ஐயோ, இந்த ரப்பர் வேற தொலைஞ்சு வச்சுக்கோ. இல்ல, ஒரு பக்கம் நல்லா வந்துச்சு. இங்கு பாட்டில் பானை மாதிரி இருக்கு. லைட்டா இங்கு பாட்டில் பானை மாதிரி இருக்கா பாருங்க, எப்படி சொல்றான். போய் என்னால முடிஞ்சதுதான் வரைஞ்சு தர முடியும். என் கையில கம்மு கம்மா இருக்கு, அதனால நானே பிடிச்சிக்கிறேன். ஷேப் வரைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியாங்க. என்ன போட்டாலும் ஒரு பக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு வழியா ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து இங்க இங்கு வரையணுமா? ப்ளூ கலர். பிரவுன் கலரே இல்லையே. மூடிக்கு வந்து பிரவுன் கலர் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துட்டு அடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க திட்டாயிடும். இதுதான் இந்த ஸ்கெட்சில் ஒரு பிரச்சனை. நம்ம எப்படியே வந்து அதை பொறுமையா ஆமா, அது ஒரு இதுவாகவே நேக்கா பண்ணாதான் அது. இல்லைன்னா பாருங்களேன், இங்க பாருங்க, திட்டாயிடுச்சு. நல்லா வரல. மேட்சிங் பண்ணிடுங்க. ஓப்பா, என்னால முடிஞ்சதுதான் பண்ண முடியும். இது கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பெருசு. இது சிட்டியை வரை இது கொடுத்துருக்கலாம், சூப்பரா வரைஞ்சிருப்பேன் நான். போய் அதை கொடுத்தேன். இது பாரு, இது எவ்வளவு பெருசு பாரு. இது வரைய முடியுமா? இங்குக்கு டார்க் ப்ளூ வேணும். ஐயோ, நான் டார்க் ப்ளூ அடிக்கிறதுக்கு பாருங்க இந்த ப்ளூ அடிச்சிட்டேன்.
பாட்டிலோட ஷேப் தான் கொஞ்சம் சரியாவே வரல. என்னாச்சுமா? இங்க்குன்னு எழுத மறந்துட்டேன். ஐயோ சரி விடு பரவாயில்ல. பேசாம இங்க எழுதுறியா இங்க்குன்னு? எழுதிட்டேன். டிஃப்ரெண்டா தானே. எப்படியோ ஃபுல்லாக கலர் அடிக்கல, நான் அப்படியே அது பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். இருங்க நான் இந்த ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறேன், அப்போ தான் அதில் போட முடியும். இங்கே பாருங்க, இப்போ எழுதுன நடுவில். சரி ஓகே. ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் நிற்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது தெரியல. பேசு வீடியோவில். நான் என்ன பேசுறது இருக்கு, பார்த்துட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் கொடுத்தது இவளுக்கு, இங்க நாங்க பண்ணின்னு இருக்கோம் ப்ராஜெக்ட். எனக்கு பண்ண வராதுல. சரி விடு, நானே பண்ணிக்கிறேன் கூடு. சும்மா சொன்னேன். என் ஹஸ்பண்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர் பண்ணி முடிச்ச உடனே காட்டுறேங்க. அம்மா ஒரு நாள் பண்ண செம்ம. ஆமாங்க, லாஸ்ட் டைம் வந்து இந்த அம்பு பண்ண சொன்னாங்க இவளுக்கு வில்லு மாதிரி. ஸோ அதை பண்ணி எடுத்துட்டு போனா. இவ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா. அவ்வளோ சூப்பரா வந்து குச்செல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து மூங்கில் குச்சி மாதிரி எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் சின்ன சின்னதா செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஜோனா வந்து ரியல் அம்பே வந்து செஞ்சு எடுத்துட்டு போனான். நிஜமாவே விட்டாலே போகும் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போனேன். என் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாரு. அதுவும் மரக்கட்டை, மூங்கில் கட்டை. என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன தெரியுமாங்க பிரச்சனை, அவர் வந்து ப்ராஜெக்ட்னு ஒன்று ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சாரு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டா வராத வரைக்கும் அவர் விடவே மாட்டாரு. அதை வந்து தத்ரூபமா, அதை வந்து அப்படி என்ன சொல்றது, எல்லாத்தையும் விட வந்து தனித்துவமா தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டு அதுக்காக எல்லா பொருள்லாம் வாங்கி பண்ணுவார். நான் சொல்லுவேன், எதுக்குப்பா சும்மா பார்த்துட்டு அவன் போடுறதுக்கு எதுக்கு, நார்மலா ஏதாச்சும் பண்ணு. கேட்க மாட்டாரு. இப்ப கூட பாருங்க, பேலஸ், நிஜமாவே ஒரு பேலஸ் கட்டிக்கிட்டு இருக்காரு அங்க உட்காந்து. நான் உங்களுக்கு அது பேலஸ் கட்டினதுக்கு அப்புறமும் காட்டுறாரு, இது வளைஞ்சதுக்கு அப்புறம். இப்போ இங்க்குன்னு எழுதிட்டு கலர் அடிச்சுக்காங்க. நான் கடிக்கிட்டா கலரு? வேணாம் 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 வேணாம், ஏன்னா அது வெளியே போயிட்டு இருந்தா நீ ஸ்பாயில் பண்ணுவ. நானே இங்கு பாட்டில் ரொம்ப மொக்கையா வரைஞ்சிட்டேன். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஓகேவா, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணாதான், ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் பெஸ்ட்டாலாம் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன உதவி, ஓகேவா, எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணணும்னு சொல்வாங்கல்ல, ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டோம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரதுக்கே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். நான் சில்வர் பட்டன் வாங்க முடியலையேன்னு நான் சின்ன சில்வர் பட்டன் வாங்க செஞ்சேன். நான் இப்போ நினைக்கிறேன், நான் உண்மையாலே எங்களுக்கு சில்வர் பட்டன் வரும்னு. நீங்கள்? நானும் தான். அப்புறமா சில்வர் பட்டன் வரதுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாது, எங்களுக்கே தெரியாது. சில்வர் பட்டன் அதெல்லாம் நாங்க யோசிச்சு கூட பார்க்கலங்க. அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு சத்தியமா இப்போ வரைக்குமே தெரியாது. எனக்கு தான் வீடியோ பார்த்தா தெரியும். ஜோனா தான் சொல்லுவா, அம்மா சில்வர் பட்டன் வரும், சில்வர் பட்டன் வாங்கணும், அப்படி இப்படி சொல்லுவா. பட் ஜென்யூனா சொல்றேன், எனக்கு அதெல்லாம் சத்தியமா என்ன, எதுக்கு தருவாங்க, எப்போ தருவாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் கூட எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. யூடியூப்னால என்னன்னு தெரியாது அம்மாக்கு.
இது ரொம்ப ஓவர்ல. உலக மகா நடிப்புடாப்பா இது. அம்மா மாமா யூடியூப்னாலே என்னன்னு தெரியாதா அம்மாக்கு சொல்லுது. சும்மா சொன்னேன். ஆமாங்க, எனக்கு யூடியூப்னா என்னன்னு தெரியாது, ஃபோனுன்னா என்னன்னு தெரியாது, என்ன ஜோனானா என்னன்னு தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு ஒன்று தெரியுமா, அங்க நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணல. நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே தெரியுது. எப்படி தெரியுது? அங்க டைமர் ஓடிட்டு இருக்கு. பரவாயில்ல, அறிவு இருக்கு. டைமர் ஓடி இருக்கு, அது கூட தெரியாதா? நான் மக்கி இல்ல. மக்கி இல்லையா? மக்கி. பென்சிலுக்கு மேல ஒரு லேயர், அந்த லேயர் எடுத்துட்டோட பென்சில். அதுக்கப்புறம் நம்ம சொன்னாலே அவங்க சொன்னாங்களா எங்க அம்மா, அதுலேயும் ஒரு மூடி இருக்கு. இது என்ன மூடினா சிறு மூடி. இங்க பாரு. மூடி இல்லையா, இதையும் மூடி போட்டுருவோம். ஆனா கீழே கொஞ்சம், ஏன்னா இது கொஞ்சம் அதனால நம்ம பென்சில் தான் போட முடியும். இப்போ மாயா, என்னோட மாயா வந்து கலர் அடிக்க போறாங்க, முடிக்க போறாங்க. ப்ளூ கலர் அடிக்கணும். இங்குக்கு வர 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 பர்பிள் தான். முடிச்சிட்டேன். காட்டவா இங்கு பாட்டில்? திட்டாதீங்க, கலாய்க்காதீங்க. இங்க பாருங்க, கலர் அடிக்கல. அது அப்படிதான் அதுல இருந்துச்சு. ஓ அப்படியே இங்க பாருங்க, இதுல இப்படிதானங்க இருக்கு இங்கு பாட்டில். என்னால முடிஞ்சதுங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு மாதிரி இது மேல இது கீழே இருக்குல்ல, பரவாயில்ல விடுங்க. அழகா இருக்கு. நம்ம எங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு முக்கியம் இல்லை, எவ்வளோ அழகா இருக்குன்னா. ஸ்லீப்பிங் டோஸ் வேற போட்டேன்னா தூக்குமா வருது. நான் வந்து இப்போ செகண்ட் டிராயிங்கும் பண்ணிட்டேன். சன்னு இங்க பாருங்க, சன். தேர்ட் டிராயிங் பண்ணிட்டேன். பாலு, இங்க் பாட்டிலு, அப்புறம் வந்து சன். இப்போ வந்து ஆந்த வரையணும். ஆந்த வரைதாங்க கஷ்டம். ஆந்த தான் இங்கே தான் வரையணும். ஆந்த மட்டும் வரைஞ்சிட்டேன்னா இது முடிஞ்சிச்சு. அண்ட் என் ஹஸ்பண்ட் பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பாருங்களேன். தத்ரூபமா வந்து ஒரு பேலஸ் கட்டுறாரு அப்படியே ரியல்லா. அட்டைப்பெட்டி வச்சு. அண்ட் ஜோனா வந்து இந்தியா ஃப்ளாக், அது மேலே போடுறதுக்கு வந்து இந்தியா ஃப்ளாக்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஃபுல்லாக இன்னைக்கு இந்த ஒர்க்கு தான். குச்சி வச்சு அவள் அது பண்ணுவானா. அண்டு நான் வந்து இது பண்ணேன், அப்புறம் இது பண்ணேன். இது கொஞ்சம் மொக்கையாக வந்துருச்சுங்க. இது ஓகே ஓரளவுக்கு, இதுவும் ஓகே. பட் இப்போ இந்த ஆந்த மட்டும் வரையணும். இது எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்ட் எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காருன்ட்டு. செம்மையாக பண்ணியிருக்காருல. அவர் ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாரு. அண்ட் ஜோனா வந்து இந்தியா ஃப்ளாக் பண்ணிட்டுருக்கா. காட்டு. இது வந்து இந்த குச்சி வந்து இப்படி வச்சிடணும். ஆமாம், இது வச்சிடணும். பாருங்கள், என்னென்னமோ க்ரியேட்டிவிட்டி எல்லாம் அவர் பண்ணிட்டுருக்காரு. அட்டைப்பெட்டி, வீட்டில் இருக்க அட்டைப்பெட்டி எல்லாம் எடுத்து அப்படி இப்படின்னு. அண்ட் நான் வந்து இது மூணுத்தையும் முடிச்சுட்டேன். இது ஒன்று பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இது வந்து ஓகே. மூணாவது வந்து இந்த ஆந்த வரையணும். நாலாவது. ஸோ பார்ப்போம் எப்படி வரைகிறேன்னு. ஆந்த வரையலாம் இப்போ நம்ம. ஓகேவா? ஆந்த எப்படி மொக்கையாக தான் வரப்போகுது. பட் என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணுறேன். சில பேர்லாம் வீடியோ எடுப்பாங்க சுற்றி பண்ணுறதெல்லாம். எனக்கு அந்த மாதிரி எடுக்க தெரியல. வெறும் ஸ்டாண்டு மட்டும் வச்சு தான் எடுக்க தெரியும். அதுதான் அப்படி. அண்டு என் கையில் பார்த்தீங்களா சாரின்னு எழுதியிருக்கேன். இது எதுக்காக எழுதுனேன் தெரியுமா? என் ஹஸ்பண்டை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்.
அதனால வந்து அவர்கிட்ட சாரி சொல்கிறதுக்காக இந்த மாதிரி சாரின்னு எழுதி ஒரு சேட் ஸ்மைலி எல்லாம் போட்டுக்கிட்டேன். சரி வாங்க ஆந்த வரையலாம். ஆந்த வரைஞ்சங்க, பட் மொக்கையாக வந்திருக்கீங்க பாருங்க. இங்கே பாருங்க ஆந்தி எப்படி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி. இப்போ கலர் அடித்தாதான் அது தெரியும். இதுக்கு மேலே அவ்வளோதான் வரைய முடியும். எனக்கு இதுக்கு மேலே வரைய வராது சொல்லிட்டேன். வெரி நைஸ். பட் என்ன கலர் கொடுக்குறது ஆந்திக்கு? ப்ரௌன் கலர் தான் ஃபுல்லாவே வரும். ஏதோ ப்ரௌனு, இதா ப்ரௌனு, இந்த ப்ரௌன் தான் கொடுக்கணும் போல. இந்த ப்ரௌனு சரி பேசாம இந்த கலர் வச்சுறியா? ஸ்கின் கலர். இது ஸ்கின் கலருக்கு வந்து இங்கே கொடுக்கலாம் உடம்புக்கு. சிமெண்ட் கலர்லாம் கேக்குது. நான் எப்படி அடிக்கிறது சிமெண்ட் கலர்லாம்? சிமெண்ட் கலர்லாம் இல்லை. பிளாக் போட்டுறேன் கண்ணுக்கு. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது இந்த கையில் இது பென்சில் இருக்கிறது எல்லாமே அழிக்கணும். அதுக்கப்புறமா அதை கட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டிக்கெலாம் இங்கே இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ முடிஞ்சது அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன். இந்த போட்டோவை ஆந்த பார்த்துச்சுன்னா கேவலமா காரி துப்பும். நான் இப்படியா இருக்கேன், என்னென்ன இப்படி வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும். கடவுளே, நான் எப்படியோ வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணணும். உண்மையாலே ரியலா இருக்குல்ல பார்க்க, தூரத்துலேருந்து பார்க்க. இது பாருங்க, ஜோனா வரைஞ்சிருக்காளாம். இந்த ஃப்ளாக் உங்ககிட்ட காட்ட சொன்னான். அழகா வரைஞ்சிருக்கால, சூப்பர். அதான் புலிக்கு பிறந்தது பூனையாம்மா. நான் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எனிவே வந்து எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணிட்டேன் ஜோனாவுக்காக. ஸோ என் ஹஸ்பண்ட் என்னை இது பண்ண சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன். பாலு, இங்கு பாட்டில், அப்புறம் வந்து சன்னு, அப்புறம் இந்த வந்து அந்த இது பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னீங்க? சீட்டா பைக்கா? இந்த சந்தானம் ஓட்டிட்டு வருவார் அந்த மாதிரி பைக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். கேவலமாக ஆயிடுச்சு எனக்கு. பட் என்னால் முடிஞ்சது தானே நான் பண்ண முடியும். பாருங்க, நல்லா தானே இருக்கு. பரவாயில்ல, ஜோனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க காட்டுறேன் வாங்கல. சூப்பராக பண்ணியிருக்காரு என் ஹஸ்பண்ட், செம்மையாக பண்ணியிருக்காரு பாருங்களேன். அங்கே பாருங்க, தெரியுதா? கம்மெல்லாம் ஒட்டி அந்த பேலஸ் தானம்மா, செங்கோட்டையா அதுக்கு பேர். ஸ்டாண்டுங்க. ஸோ அந்த செங்கோட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடது முடிஞ்சிச்சு, நான் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு கொடுத்துட்டாலே நாங்கள் வந்து இப்போது என்ன சொல்கிறது, நாங்கள் ஃபேமிலியாக செஞ்சு தான் எப்போவுமே ஜோனா கூட வந்து நாங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணுவோம். அப்போ தான் குழந்தைங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு
ஒரு இது இருக்கும், ஒரு ஜாலியாக ஒரு பேரண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி அந்த பண்ணுற விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே அந்த இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் வந்து குழந்தைங்களே பண்ணட்டும் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூல்ல இருந்து கொடுக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்க கூட பண்ணும்போது குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களும் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்மளை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு. அண்டு நாங்களும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து குழந்தைங்க கூட செய்வோம். ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அது அந்த செங்கோட்டை முடிக்கிறதுக்கு வந்து எப்படியும் டைம் எடுக்கும் போல். ஸோ எனக்கு ட்ராயிங் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, நான் அதை முடிச்சிட்டேன். அண்ட் ஜோனா வந்து அவங்க அப்பாவுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ நாளைக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஜோனாக்கு வந்து தூக்கு மாத்திரை போட்டு தூக்கமாக வருதுங்க. இந்த டாக்டர் வந்து எனக்கு இந்த வாட்டி வந்து எனக்கு எப்போவுமே ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறதுக்கே பிடிக்காது. சரி போடக்கூடாது, நம்மளுக்கு அதுவே பழக்கமாயிடும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இந்த வாட்டி வந்து டாக்டர் வந்து நீங்கள் இது போட்டு தான் ஆகணும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அதனால கூட உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தாரு. ஸோ நான் அதை வேறு போட்டேன். இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. என்ன சொல்கிறது, நான் நினச்சி பிளான் பண்ண மாதிரியே வந்து அழகாக வந்து என்னோடய டே வந்து முடிஞ்சுது. ப்ராப்பராக ஒரு டயட் ஃபுட் நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வீட்டு வேலைகள் கொஞ்சம் அப்படியே பாடிக்கு லைட்டாக வார்மப்பாக வந்து சில ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்தேன். ஒர்க் அவுட்டுன்னு அப்படி போகல, பட் வீட்டு வேலைகளே வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் மாதிரி நான் பண்ணேன். ஸோ நல்லா போச்சு டே. பட் ஆஃப்டர்நூன் மட்டும் ஒரு 1 hour தூங்கிட்டேன். ரொம்ப முடியல, அந்த ஸ்லீப்பிங் டோசேஜ் போடுறதால நைட்லாம் தூங்கினா கூட வந்து டே டைம்லேயும் வந்து கொஞ்சம் அந்த தாக்கம் இருக்குது, தூக்கம் வருது. ஸோ வேறு வழி இல்லை. பட் நான் பிஃபோர் நான் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே ஷட் டவுன்ன்றதால எனக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ போர் அடிச்சதுனால தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து தான் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். அண்ட் சீக்கிரமாக டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு அந்த டேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டோம். 6 o'clock நான் ஒரு 6:10 சம்திங் நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது, எப்போவுமே ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் எடுப்பேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் உட்காந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து நம்ம பாடி வந்து இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது இல்லை, நம்ம அப்படி இப்படி பண்ணுறதால நம்ம சாப்பிட்ட ஃபுட்லாம் கொஞ்சம் டைஜஷன் ஆகும், கொஞ்சம் இதுவாகும். அதனால தான் சரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்து நான் எப்போத்துலேருந்து டயட் இருக்க ஆரம்பிச்சுன்னா கூடவே வந்து என் ஹஸ்பண்டும் வந்து நீயே பாவம், நீயே வந்து சாப்பிடாம நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இவ்வளோலாம் இது பண்ணுற, ஸோ நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது, ஸோ நானும் வந்து உங்க கூட வந்து நீ இருக்க மாதிரி டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவரும் வந்து காலையிலேருந்து சரியாகவே சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. நான் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி தான் அவர் சாப்பிட்டாரு. ஸோ அவரும் வந்து அவருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஐடியாலாம் கிடையாது. பட் எனக்காக வந்து அவரோட ஃபுட் ரொட்டீன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, எனிவே அது எனக்காக பண்ணுறாரோ இல்லையோ, பட் அவருக்கு இது நல்லது தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு வரணும், ஸ்லீப்பிங் ரொட்டீன்ஸ்க்கெல்லாம் வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்துக்கணும். கூடவே அப்பப்போ வந்து இந்த மாதிரி என்னது இது தூக்கம் வருதுங்க. வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது ஒட்டலாம் காட்டு. சரி இந்த பூ ஒட்டிக்கோ. அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு தான் உட்காந்து இடுப்பு வலி எடுத்துக்கிச்சு, முடியல. பட் இது என் ஹஸ்பண்ட் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல. இப்பதான் வந்து ஃப்ரண்ட் டெக்கரேஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இது மட்டும் போதுமா இல்லை பின்னாடியும் பண்ணணுமா? ஓ ஃப்ரண்ட்டு மட்டும்தானா? ஓகே அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும். ஓ அப்போ ஃப்ரண்ட்டு மட்டும்தானாங்க. வெறும் இந்த ஒரு படத்தில் வடிவேலு ஒரு பிரபுக்கு வந்து வீடு எடுத்துகிட்டு போய் காட்டுவாரேப்பா, இதுதான் என் வீடு, நீ உள்ளே படுத்துக்கிறியா வெளியே படுத்துக்கிறியான்னு கேட்பான் அவன் இல்லை. அப்புறம் திறந்து பார்த்தா அந்த பக்கம் ஃபுல்லாக காலி பிளேஸாக இருக்கும், இந்த பக்கமும் காலி, வெறும் சவுறு மட்டும்தான் இருக்கும், வாசல். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் கேட்க போகிறாங்க, எங்கம்மா பின்னாடி
பின்னாடி எங்கம்மா ரூமே காணும், எங்கம்மா வீடே காணும்னு கேட்க போகிறாங்க ஜோனாவை. பட் அது கொஞ்ச நேரத்துக்கு தானேங்க போதும் இது. ஃபுல்லாக ரெடி பண்ணணுன்னா எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ எஃபர்ட் போடணும், எவ்வளோ விஷயம் இருக்குது, எங்கேருந்து முடியும்? அதுவும் கடைசி டைம்லங்க என் ஜோனா கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே என்ன தெரியுமா? சொன்ன அன்னைக்கு விட்டுருவா. அவங்க எப்போ திருப்பி தொல்லை பண்ண ஆரம்பிப்பாங்களோ அப்போதான் வந்து எங்களை தொல்லை பண்ணுறது, எங்களை ப்ரெஷர் பண்ணுறது இல்லைம்மா. நடுவில் சொல்ல மாட்டா. டைம் நிறைய இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டேலாம் போச்சு, எவ்வளோ டைம் இருந்தது. நல்லா உட்காந்து டிவி பார்க்குறது, விளையாடுறது, சொப்பு வச்சு விளையாடுறது, அப்புறம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விளையாட்டு விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. அவ்வளோ டைம் இருக்கும். கடைக்கு போவோம், கடைக்கெல்லாம் கூட வருவா. அம்மா எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, இது வாங்குங்க அது வாங்குங்க, அதெல்லாம் அப்போ சொல்ல மாட்டா. கடைசியாக மிஸ்ஸு எப்போ தொல்லை பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டு எனக்கு இது இது வேணும், இது பண்ணி கொடுங்க, மிஸ்ஸு திட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அதனாலே என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக திட்டுவார். ஜோனா என்ன ஜோனா நீ எல்லாம் கடைசியில் தான் சொல்வியா அப்படின்னு. இனிமே இன்னைக்கு வெற்றிகரமாக பண்ணி முடிச்சுட்டா அவள் ப்ராஜெக்ட்டு. நாளைக்கு ஹாப்பியாக ஸ்கூல் போவாள். ஸ்கூல் போயிட்டு ஹாப்பியாக அழகாக கொடுப்பாள் மிஸ்ஸுக்கிட்டல. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இன்னைக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைமிங் எங்களுக்கு இது. பேசிக்கிட்டே சின்ன குழந்தைங்க மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இதை பண்ணுறது. ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அம்மா அப்பா குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அண்டு நமக்கும் வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நமக்கும் ஒரு நல்ல டைமிங் இருக்கும் ஜாலியாக பேசிக்கிட்டே பண்ணுறதுக்கு. நம்மளும் ஒரு குழந்தை பருவத்துக்கு போன ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து வரைஞ்சதால இடுப்பெல்லாம் வலி எடுக்குதுங்க. ஓகே, ஸோ அது முடித்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய். இங்கே பாருங்கள் அட்டைப்பெட்டிலே என் ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காருன்னு. ஜோனா இங்கே பண்ணிகிட்ருக்கா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வரமாட்டேங்குது இருந்தாலும் படிச்சுட்டு. நான் எப்படியோ எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சுட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது ரொம்ப ஈஸி ப்ராஜெக்ட். பாருங்க ஈஸி ப்ராஜெக்ட் சொல்கிறா. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணேன். அந்த ஆந்தை வரைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். கடைசியில் பார்த்தா சீட்டா பைக் மாதிரி இருக்குது, சந்தானம் ஓட்டிட்டு வர. ஓகேல வர சந்தானம் ஓட்டிட்டு வர பைக் மாதிரி இருக்குன்றாங்க. எனிவே வந்து எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணிட்டேன் ஜோனாவுக்காக. ஸோ என் ஹஸ்பண்ட் என்னை இது பண்ண சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன். பாலு, இங்கு பாட்டில், அப்புறம் வந்து சன்னு, அப்புறம் இந்த வந்து ஆந்த. இது பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னீங்க? சீட்டா பைக்கா? இந்த சந்தானம் ஓட்டிட்டு வருவார் அந்த மாதிரி பைக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். கேவலமாக ஆயிடுச்சு எனக்கு. பட் என்னால் முடிஞ்சது தானே நான் பண்ண முடியும். பாருங்கள் நல்லா தானே இருக்குது. பரவாயில்ல, ஜோனா ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க காட்டுறேன் வாங்களேன். சூப்பராக பண்ணியிருக்காரு என் ஹஸ்பண்ட், செம்மையாக பண்ணியிருக்காரு பாருங்களேன். அங்கே பாருங்க தெரியுதா? கம்மெல்லாம் ஒட்டி அந்த பேலஸ் தானம்மா, செங்கோட்டையா அதுக்கு பேர். ஸ்டாண்டுங்க. ஸோ அந்த செங்கோட்டை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னோடது முடிஞ்சிச்சு, நான் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு கொடுத்துட்டாலே நாங்கள் வந்து இப்போது என்ன சொல்கிறது, நாங்கள் ஃபேமிலியாக செஞ்சு தான் எப்போவுமே ஜோனா கூட வந்து நாங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணுவோம். அப்போ தான் குழந்தைங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஒரு ஜாலியாக ஒரு பேரண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி அந்த பண்ணுற விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே அந்த இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்.
நிறைய பேர் வந்து குழந்தைங்களே பண்ணட்டும் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூல்ல இருந்து கொடுக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்க கூட பண்ணும்போது குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு குழந்தைங்களும் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்மளை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு. அண்டு நாங்களும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து குழந்தைங்க கூட செய்வோம். ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அது அந்த செங்கோட்டை முடிக்கிறதுக்கு வந்து எப்படியும் டைம் எடுக்கும் போல். ஸோ எனக்கு ட்ராயிங் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, நான் அதை முடிச்சிட்டேன். அண்ட் ஜோனா வந்து அவங்க அப்பாக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ நாளைக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஜோனாக்கு வந்து தூக்கு மாத்திரை போட்டு தூக்கமாக வருதுங்க. இந்த டாக்டர் வந்து எனக்கு இந்த வாட்டி வந்து எனக்கு எப்போவுமே ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறதுக்கே பிடிக்காது. சரி போடக்கூடாது, நம்மளுக்கு அதுவே பழக்கமாயிடும் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இந்த வாட்டி வந்து டாக்டர் வந்து நீங்கள் இது போட்டு தான் ஆகணும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அதனால கூட உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தாரு. ஸோ நான் அதை வேற போட்டேன். இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. என்ன சொல்கிறது, நான் நினச்சி பிளான் பண்ண மாதிரியே வந்து அழகாக வந்து என்னோடய டே வந்து முடிஞ்சுது. ப்ராப்பராக ஒரு டயட் ஃபுட் நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வீட்டு வேலைகள் கொஞ்சம் அப்படியே பாடிக்கு லைட்டாக வார்மப்பாக வந்து சில ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்தேன். ஒர்க் அவுட்டுன்னு அப்படி போகல, பட் வீட்டு வேலைகளே வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் மாதிரி நான் பண்ணேன். ஸோ நல்லா போச்சு டே. பட் ஆஃப்டர்நூன் மட்டும் ஒரு 1 hour தூங்கிட்டேன். ரொம்ப முடியல, அந்த ஸ்லீப்பிங் டோசேஜ் போடுறதால நைட்லாம் தூங்கினா கூட வந்து டே டைம்லேயும் வந்து கொஞ்சம் அந்த தாக்கம் இருக்குது, தூக்கம் வருது. ஸோ வேறு வழி இல்லை. பட் நான் பிஃபோர் நான் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே ஷட் டவுன்ன்றதால எனக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ போர் அடிச்சதுனால தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து தான் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். அண்ட் சீக்கிரமாக டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு அந்த டேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டோம். 6 o'clock நான் ஒரு 6:10 சம்திங் நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது, எப்போவுமே ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் எடுப்பேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் உட்காந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து நம்ம பாடி வந்து இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுதில்ல, நம்ம அப்படி இப்படி பண்ணுறதால நம்ம சாப்பிட்ட ஃபுட்லாம் கொஞ்சம் டைஜஷன் ஆகும், கொஞ்சம் இதுவாகும். அதனால தான் சரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்து நான் எப்பத்துலேருந்து டயட் இருக்க ஆரம்பிச்சுனோ கூடவே வந்து என் ஹஸ்பண்டும் வந்து நீயே வந்து சாப்பிடாம நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இவ்வளோலாம் இது பண்ணுற, ஸோ நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது, ஸோ நானும் வந்து உங்க கூட வந்து நீ இருக்க மாதிரி டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவரும் வந்து காலையிலேருந்து சரியாகவே சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. நான் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி தான் அவர் சாப்பிட்டாரு. ஸோ அவரும் வந்து அவருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஐடியாலாம் கிடையாது. பட் எனக்காக வந்து அவரோட ஃபுட் ரொட்டீன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, எனிவே அது எனக்காக பண்ணுறாரோ இல்லையோ, பட் அவருக்கு இது நல்லது தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு வரணும், ஸ்லீப்பிங் ரொட்டீன்ஸ்க்கெல்லாம் வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்துக்கணும். கூடவே அப்பப்போ வந்து இந்த மாதிரி என்னது இது தூக்கம் வருதுங்க. வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இது ஒட்டலாம் காட்டு. சரி இந்த பூ ஒட்டிக்கோ. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு தான் உட்காந்து இடுப்பு வலி எடுத்துக்கிச்சு, முடியல. பட் இது என் ஹஸ்பண்ட் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல. இப்போதான் வந்து ஃப்ரண்ட்டு டெக்கரேஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இது மட்டும் போதுமா இல்லை பின்னாடியும் பண்ணணுமா? ஓ ஃப்ரண்ட்டு மட்டும்தானா? ஓகே அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும். ஓ அப்போ ஃப்ரண்ட்டு மட்டும்தானாங்க. வெறும் இந்த ஒரு படத்தில் வடிவேலு ஒரு பிரபுக்கு வந்து வீடு எடுத்துகிட்டு போய் காட்டுவாரேப்பா, இதுதான் என் வீடு, நீ உள்ள படுத்துக்கிறியா வெளியே படுத்துக்கிறியான்னு கேட்பான் அவன் இல்லை. அப்புறம் திறந்து பார்த்தா அந்த பக்கம் ஃபுல்லாக காலி பிளேஸாக இருக்கும், இந்த பக்கமும் காலி, வெறும் சவுறு மட்டும்தான் இருக்கும், வாசல். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்ஸு கேட்க போகிறாங்க, எங்கம்மா பின்னாடி எங்கம்மா ரூமே காணும், எங்கம்மா வீடே காணும்னு கேட்க போகிறாங்க ஜோனாவை. பட் அது கொஞ்ச நேரத்துக்கு தானேங்க போதும் இது.
ஃபுல்லாக ரெடி பண்ணணும்னா எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ எஃபர்ட் போடணும், எவ்வளோ விஷயம் இருக்குது, எங்கேருந்து முடியும்? அதுவும் கடைசி டைம்லங்க என் ஜோனா கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே என்ன தெரியுமா? சொன்ன அன்னைக்கு விட்டுருவா. அவங்க எப்போ திருப்பி தொல்லை பண்ண ஆரம்பிப்பாங்களோ அப்போதான் வந்து எங்களை தொல்லை பண்ணுறது, எங்களை ப்ரெஷர் பண்ணுறது இல்லைம்மா. நடுவுலலாம் சொல்ல மாட்டா. டைம் நிறைய இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் போச்சு, எவ்வளோ டைம் இருந்தது. நல்லா உட்காந்து டிவி பார்க்கறது, விளையாடுறது, சொப்பு வச்சு விளையாடுறது, அப்புறம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விளையாட்டு விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா. அவ்வளோ டைம் இருக்கும். கடைக்கு போவோம், கடைக்கெல்லாம் கூட வருவா. அம்மா எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, இது வாங்குங்க அது வாங்குங்க, அதெல்லாம் அப்போ சொல்ல மாட்டா. கடைசியாக மிஸ்ஸு எப்போ தொல்லை பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டு எனக்கு இது இது வேணும், இது பண்ணி கொடுங்க, மிஸ்ஸு திட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அதனாலே என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக திட்டுவார். ஜோனா என்ன ஜோனா நீ எல்லாம் கடைசியில் தான் சொல்வியா அப்படின்னு. எனவே இன்னைக்கு வெற்றிகரமாக பண்ணி முடிச்சுட்டா அவள் ப்ராஜெக்ட்டு. நாளைக்கு ஹாப்பியாக ஸ்கூல் போவாள். ஸ்கூல் போயிட்டு ஹாப்பியாக அழகாக கொடுப்பாள் மிஸ்ஸுக்கிட்டல. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இன்னைக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைமிங் எங்களுக்கு இது. பேசிக்கிட்டே சின்ன குழந்தைங்க மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இதை பண்ணுறது. ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அம்மா அப்பா குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அண்டு நமக்கும் வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நமக்கும் ஒரு நல்ல டைமிங் இருக்கும் ஜாலியாக பேசிக்கிட்டே பண்ணுறதுக்கு. நம்மளும் ஒரு குழந்தை பருவத்துக்கு போன ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து வரைஞ்சதால இடுப்பெல்லாம் வலி எடுக்குதுங்க. ஓகே, ஸோ அது முடித்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபைனலா. பாருங்க, நம்மளை இப்படி ஏமாத்திருச்சே இது. நான் பண்றது சொல்லுங்க. நான் நம்ம வச்சு ஏமாத்துச்சு நம்மள. எங்க அம்மா பாருங்க. இந்த பக்கம் தான் இருக்கு போல. அடப்போ, சைடில் கீஞ்சிருச்சு பாருங்க. இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ ஒரு வழியாக எப்படியோ அட்டைப்பெட்டி இருக்கிற அட்டைப்பெட்டி எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இந்தியன் ஃப்ளாக் வச்சுட்டு அண்டு பெயிண்டிங் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஏதோ சிம்பிளாக, டைம் இல்லை நாளைக்கு கொடுத்தே ஆகணுன்றதுக்காக இதை பண்ணோம். பார்ப்போம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். எங்களை பார்க்க வரலையாம்மா?